என் பொண்ணு மூன் கேக்குன்னு கேட்டுக்கிட்டே இருந்தது 2 நாளாக. அப்போ சரி மூன் கேக் வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கினா. எடு ஹர்ஷிமா. அதுக்கு ஒரு பேகு பாருங்கள் நீங்கள், எவ்வளோ பெரிய பேகு, உள்ள டப்பா, அதுக்கு ஒரு பாக்ஸ் பேக்கிங், அதுக்குள்ள ஒரு சின்ன பெட்டி, இதுக்கு ஒரு டப்பா, இதுக்கு ஒரு டப்பா. கேக்கு இத்தினோண்டு தான், 48 ரிங்கட். இது மலேசியாவில் இருக்கோம் நாங்கள் இப்போ. அப்போ இந்த ஹோட்டலில் ஒரு 2-3 நாளாக பார்த்துக்கிட்டே இருக்கா. மூன் கேக் கேட்டுக்கிட்டே இருந்தா. சரி ஓகே வாங்குவோன்னு பார்த்தா இத்தினோண்டு கேக்கு தான், அதுக்கு இவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம். ஓகே சாப்பிட்டு பாருமா, சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லு. ஓப்பன் தான் பண்ணுமா? யா நைஸ். கவி டேஸ்ட் பாரு. வாசனை நல்லா தான் இருக்குது. இது என்னமோ பட்டர்ஃப்ளை. சாப்பிடலன்னு வைமா அவளே, உன்னை அடி நடிச்சிருவேன் நான். நோ நீ சாப்பிடு, நீ தானே கேட்ட. மேலே மோமோஸ் வச்சுருக்க மாதிரி இருக்குது அரிசி மாவில். கேக்குன்றாங்க, கேக்கு எங்கே இருக்குன்னே தெரியல. இதில் அந்த மோமோஸ் இருக்கும்ல, மேலே இட்லி மாவு கலந்து வச்ச மாவு மாதிரி இருக்குது. உங்கள் அப்பா கிட்ட சொன்னேன் வேணான்னு, கேட்டாரா? ரெட்டு நல்லா இருக்கும்னு நாங்கள் ரெட்டையாவது வாங்கியிருக்கலாம்.